ஓம் சாய்ராம். இன்று வியாழக்கிழமை, குருவாரம், ராமநவமியோடு சேர்ந்த அற்புதமான நாள். குரு வழிபாட்டுக்கும் பகவான் ராமனின் வழிபாட்டுக்கும் உகந்த நாள். இன்றைய தினம் பாபாவின் பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், தேன் அபிஷேகம்னு சொல்லி ராமநவமிக்கான சிறப்பு அபிஷேகங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த அபிஷேகத்தை பார்க்கக்கூடிய பக்தர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சங்கடங்களும் விலகி நன்மைகள் அனைத்தும் பெருக எல்லாம் வல்ல சாய்நாதரின் அருள் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அவரை நம்புறவங்களை என்னைக்குமே பாபா கைவிட மாட்டாருங்க. நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் பாபா பாதத்தில் சமர்ப்பிச்சுட்டா போதும். பாபா எப்பவும் நம்ம கூடவே இருந்து நமக்கு உறுதுணையா, நல்ல குருவா, வழிகாட்டியா இருந்து நம்மளுடைய வாழ்க்கையை நல்ல வழிபாதையில் நடத்தி செல்வார். வாழ்க்கை வாழணும்னா அதில் நமக்கு தேவையானது ஒரு வழிகாட்டி. அந்த வழிகாட்டியா நாம யாரை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். சத்குரு சாய்நாதர் அவரை பரிபூர்ணமா சரணாகதி செஞ்சு வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு நல்லதொரு குருவாகவும், தெய்வமாகவும், தாயாகவும், தந்தையாகவும் இருந்து சத்குருவாய் நம்மை வழிகாட்டுவார். நாம செய்ய வேண்டியதெல்லாம் அவர் மீது நம்பிக்கை வைக்கணும். பரிபூர்ண சரணாகதி அடையணும். நாம கேட்குற விஷயம் நியாயமா இருந்தா நிச்சயமா பாபாவின் அருளோடு அதை நமக்கு உடனுக்குடன் நிறைவேற்றி தருவார். ஒரு சில நேரங்களில் காலதாமதம் ஆனாலும் நாம பாபா மேல வைக்கக்கூடிய நம்பிக்கையில கொஞ்சம் கூட குறைஞ்சிராம பார்த்துக்கணும். நம்பிக்கையையும் பொறுமையையும் கடைபிடிக்கக்கூடிய பக்தர்களை பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த எளிமையான விஷயங்களை செஞ்சாலே போதுங்க, நாம பாபாவினுடைய அன்பு குழந்தையா மாற முடியும். அவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பரிபூர்ணமா பெறணும்னா இந்த 2 விஷயங்களை வாழ்க்கையில கடைபிடிச்சா போதும். அதோட பாபாவினுடைய சாயி சச்சரிதத்தை நாம முடிஞ்ச அளவு பாராயணம் செய்யும் போது பாபாவின் அருள் நமக்கு இன்னும் பல மடங்கு அதிகமாக கிடைக்கும். ஏன்னா வாழ்க்கையில நாம முன்னேறுவதற்கும், நமக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்கள்ல இருந்து வெளியே வர்றதுக்கும் நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாகவும் இருக்கக்கூடியது தான் பாபாவினுடைய ஸ்ரீ சாயி சச்சரிதம். இந்த புனிதமான ஸ்ரீராம நவமி திருநாளில் தொடங்கி நீங்க முடிந்த அளவு வாரம் வாரம் வியாழக்கிழமை பாபாவினுடைய சாயி சச்சரிதத்தை அந்த ஒரு நாள் நாம மனசால பாபாவை நினைச்சு அவருக்குன்னு நேரம் ஒதுக்கி சாயி சச்சரிதத்துல ஒரு அத்தியாயம் படிச்சா நிச்சயமா நான் சொல்றேங்க, பாபாவினுடைய அருள் ஆசீர்வாதம் பரிபூர்ணமா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம பாபாவால் நாம நிச்சயமா வழிகாட்டப்படுவோம். நம்மளுடைய மனசுல இருக்கக்கூடிய அனைத்து வேதனைகளும் அகலுவதை நம்மால் உணர முடியும். அது மட்டும் இல்லாம நமக்கு வாழ்க்கையில வாழறதுக்கு தேவையான நல்ல பல உபதேசங்களும் அறிவுரைகளும் நிறைந்த சாயி சச்சரிதம் நம்ம வீட்டில் இருக்கு. அப்படிங்கிறதே பாபா நம்மளோட வசிக்கிறார் அப்படின்னு அர்த்தங்க. பாபாவினுடைய அருள் ஆசீர்வாதம் நிறைந்த சாயி சச்சரிதத்தை படித்து நாம பாபாவின் பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்கு பாத்திரம் ஆகலாம். இன்றைய தினம் ஸ்ரீராம நவமி. பாபா வாழ்ந்த காலத்தில் ஷீரடியில மிகவும் விமர்சையாக கொண்டாடிய ஒரு புனிதமான நன்னாள். இந்த நாள்ல பாபா அறிவுறுத்திய நாம சங்கீர்த்தனம் முடிஞ்ச அளவுக்கு உங்க வீட்டிலேயே பாபாவுக்கு முன்னால ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு இன்றைக்கு காலையிலேயோ இல்லை மாலையிலேயோ உங்களுக்கு எந்த நேரம் உங்களால் கடவுளுக்கு அர்ப்பணிக்க முடியுமோ அந்த நேரத்தில் 2 நிமிஷம் கண்ணை மூடி ராம 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 ராமன்னு சொல்லி ராமநாமத்தை சொல்லுங்க. இன்னைக்கு தொடங்கி தினமும் நீங்கள் செய்யறதா இருந்தால் ரொம்பவே விசேஷம். அப்படி இல்லைனாலும் இன்னைக்கு தொடங்குங்க. மற்றது எல்லாத்தையும் பாபா பார்த்து உங்களுக்கானதை அருளுவார். எப்போவுமே இந்த கலியுகத்தில் நாம் வரக்கூடிய கஷ்டங்கள்லேருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரே உபாயம் பாபா நமக்கு அருளிய அறிவுரைகளில் மிகவும் உன்னதமானதும் நாமத்தை சொல்லு. அவர் வாழ்ந்த காலத்தில் வந்த பக்தர்களிடத்தில் பாகவதம் படிக்க சொல்வார். அது மட்டும் இல்லாமல் நாமத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்வார். அன்னதானம் செய்ய சொல்லி சொல்வார். இதை மாதிரி பல நிறைய விஷயங்களை தன் பக்தர்களுக்கு பாபா அறிவுறுத்தி இருக்கிறார். இந்த வியாழக்கிழமை பூரணமான நன்னாள், ராமநவமி திருநாள். இன்று தொடங்கி நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யலாம். நாம சாயி சச்சரிதத்தில் இருந்து படித்த நல்ல விஷயங்களை பக்தர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். நாம வாழ்க்கையிலேயும்
சாயி சச்சரிதத்தில் பாபா அறிவுறுத்திய அறிவுரைகளை நடைமுறைப்படுத்தி பாபாவின் அருளை பெறலாம். இந்த நல்ல நாள் தொடங்கி ராமநாமம் சொல்லுவோம். ஸ்ரீராம ஜெய ஜெய ராம. குறைஞ்சது 21 முறை, முடிஞ்சா 108 முறை சொல்லுங்க. ராமபிரானின் பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு பாபாவின் அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஒரு விஷயத்துல நாம வெற்றி பெறணும்னா அதுக்கான உபாயம் ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற ராமனினுடைய இந்த நாமத்தை நாம் சொல்வதன் மூலமாகவும் ஒரு நோட்டு போட்டு அதில் எழுதுறதன் மூலமாகவும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். வாழ்க்கையில் இதை நாம் கடைபிடித்து பாபாவின் அன்புக்கும் அருளுக்கும் பாத்திரமாவோம். மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீராம ஜெய ஜெய ராம. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி. இந்த பதிவில் உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. பாபாவினுடைய இது மாதிரியான அற்புதமான பதிவுகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. இணைந்திருங்கள் சாய் சாத்விக் லைஃப் ஸ்டைல். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.